So what we are going to see is, we wanted to see some of the sutrams, Hal Sandhi sutrams you all wanted. At the same time, first of all, I just don't want to do it blindfoldly. Unume puriyama Hal Sandhiki ponenna, what is a modalla sutram? This is the first time we are going to learn something with the sutram. இப்ப நம்ம சந்தி எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம கோவிதா வரைக்கும் நம்ம அத் சந்தி படிச்சாச்சு, ஹல் சந்தி படிச்சிருக்கோம், விசர்க சந்தி படிச்சிருக்கோம். ஆனா எதுவுமே நம்ம வந்து சூத்திரத்தோட படிக்கல. இதுதான், இது வந்து நம்ம ஜஸ்ட்வ சந்திமோ, இது சர்த்துவ சந்திமோ, இது வந்து பரசவரண சந்தி சொல்லுவோம், அனுஸ்வார சந்தி, அனுநாசிக சந்தி, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம பேர் வச்சு படிச்சிருக்கோம். அதே மாதிரி அச்சந்திலையும் நம்ம வந்து விருத்தி சந்தி, குண சந்தி எல்லாம் படிச்சிருக்கோம். பட் we have not studied how it is coming. இப்ப அதுதான் என்ன சூத்திரம், what is the சூத்திரம் behind it. அப்போ each one will have a சூத்திரம். எப்படி அதை பண்றோம் அப்படிங்கறது இட்ஸ் a சூத்திரம். இப்ப what is the சூத்திரம், முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். ஜென்ரலி நம்ம சூத்திரம் அப்படின்னா இட்ஸ் a thread அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹியர் இன் வியாக்கரண பாஷையா சூத்திரம் இஸ் an aphorism. What is an aphorism? Aphorismனா ஒரு ஸ்டேட்மெண்ட் which has got scientific value, okay, which can be proved. Aphorismனா சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, a statement which can be scientifically stated. அதுதான் நம்ம aphorism. So சூத்திரம்ங்கிறதுக்கு இங்கிலீஷோட மீனிங் வந்து aphorism. There is also another meaning. சாதாரணமா நம்ம சூத்திரம்க்கு மேக்ஸிம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். மேக்ஸிம் proverb கிடையாது. Okay, that we say it's a maxim. That's a synonym for aphorism. So aphorism, சூத்திரம்னா we just think of it as an aphorism. இப்போ சூத்திரம் அப்படின்னு சொன்னானா ஜென்ரலி வந்து வாட் இஸ், நம்ம வியாக்கரணத்துல மட்டும் சூத்திரம் கிடையாது. there is பிரம்ம சூத்திரம், there is பதஞ்சலியோட யோக சூத்திரம். The சூத்திரம், they are all very short statements which can be proved. ஒரு சின்ன வார்த்தையிலேருந்து இப்போ தத்துவமசி அப்படின்னு சொல்றா, அதே மாதிரி தான் நம்ம யோக சூத்திரத்திலையும் நிறைய சூத்திரம்ஸ் உண்டு. There are more than 200 plus sutrams which Patanjali has written. In Ayurveda also there are some sutrams which are related to medicine. So எல்லா இடத்துலயும் இந்த particular sutrams are very very short statements, small statements which are mainly used to prove scientifically. இப்போ வியாக்கரணம்ல தான் நம்ம வந்து பார்க்க போற சூத்திரம். We are going to see from Ashtadhyayi. First, because each sutram is taken only from the Ashtadhyayi. So what is Ashtadhyayi? Ashtadhyayi is a book which is done by Panini. Then a book of sutrams. He has got little less than 4,000 sutrams. Why it is Ashtadhyayi? Okay, it has got 8 chapters. Ashtadhyayam. So 8 chapters. இந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் 4 பாதம் இருக்கு. Each there is 4 பாதம். ஓகே, ஸோ அப்போ 8 4s are 32 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 32 இது. ஆனா நம்ம சொல்லும் பொழுது எழுதும் பொழுது நம்ம இப்போ 6.1.87 அப்படின்னு எழுதினோம்னா 6வது சாப்டர்ல முதல் பாதத்துல 87th சூத்ரா, that is what we are going to see அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னானா, வாட் இஸ் வியாக்கரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம வந்து ஐ திங்க் நம்ம எல்லாருமே கோவிதால படிச்சிருக்கோம். தட் வியாக்கரணம் இஸ் ஒன் ஆஃப் த 6 வேதாங்காஸ். ஐ டோன்ட் ஹாவ் டு ரிமைண்ட் யூ அகெயின், பட் தோஸ் ஹூ ஹவ் நாட் ஸ்டடிடு தட் அப்படின்னா, இப்போ வேதங்கள் அப்படின்னா நம்ம 4 வேதங்கள் நம்மள எல்லாருக்கும் தெரியும். சாம, யஜுர், ரிக்கு, யஜுர், சாம, அதர்வ அப்படின்னு 4 வேதங்கள். இப்போ வேதத்தினுடைய அங்கங்கள்
இப்ப வேதம் நம்ம சொல்றோம், இப்ப வேதம் சொல்றா அப்படின்னா அது எந்தெந்த அங்கங்களால சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப வேதாங்கம், அப்ப தெர் ஆர் ஷட் வேதாங்கம் நம்ம படிச்சிருக்கோம். அது ஷட் வேதாங்கத்துல என்னெல்லாம் வரும்? சிக்ஷா, கல்ப, வியாக்கரணம், நிருக்தம், சந்தக அண்ட் ஜோதிஷம். இது ஆறும் நம்ம வந்து ஐ திங்க் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இத. இப்ப சிக்ஷா, சிக்ஷா அப்படின்னா என்னது? தட் இஸ் த ப்ரொனன்சியேஷன். மெயின்லி இட் டீச்சர்ஸ் அபவுட் ப்ரொனன்சியேஷன். ஸோ அதாவது இந்த ஆறுக்குமே வந்து பார்ட்ஸ் இருக்கு, பாடியோட பார்ட்ஸோடையும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன்ங்கிறது, சிக்ஷாங்கிறது இட் இஸ் கனெக்டட் டு த நோஸ். அப்போ கிராணக, அதாவது நோஸ், த நோஸ் இஸ் கனெக்டட். அப்போ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ சிக்ஷா நான் அப்படியே கையோட பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சிக்ஷா. இப்போ வியாக்கரணம், வியாக்கரணம் வந்து முகம், மவுத். அப்போ வியாக்கரணம் இஸ் முகம். Shiksha is the phonetic language, the speech. So that for that the part is the nose. Okay. அடுத்தது சந்தக. சந்தக அப்படின்னா சந்தஸ் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது அனுஷ்டு சந்தக அப்படிங்கோ நம்ம நம்ம நிறைய சந்தஸ் படிச்சிருக்கோம். திரிஷ்டு படிச்சிருக்கோம், நம்ம அனுஷ்டு படிச்சிருக்கோம், அப்புறம் வசந்த திலகா படிச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் தட். உபஜாதி எல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, வி மைட் ஹவ் ஃபர்காட்டன், பட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ சந்தஸ், சந்தஸ்ங்கிறது பாதம். ஏன் அப்படி பாதம் அப்படின்னு சொன்னானா, நம்ம ஒரு பொய்ட்ரி எழுதும்பொழுது அதை 4 பாதத்துல எழுதுறா, இல்ல 2 பாதத்துல எழுதுறா. ஓகே, ஸோ அதனால அது பாதம். ஓகே, பாதக. நிருக்தம், நிருக்தம்னா என்னதுன்னா எட்டிமாலஜி. எட்டிமாலஜின்னா ஹவு த வேர்ட் இஸ் கமிங், எப்படி அது எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்ப நம்ம ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னா, இப்ப நம்மளுக்கே ராம அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிராத்திபதிகம் சப்த, அந்த ராமங்கிற சப்தம் வந்து அதோட எட்டிமாலஜியை நம்ம போய் பார்த்தோம்னா அதுல என்ன இருக்கும்? ரம்யத்தை, ரம்யத்தே அனேன இதி ராமக அப்படின்னு இருக்கும். அந்த எட்டிமாலஜி எப்படி சொல்றது? ரம்முங்கிற தாத்துல இருந்து நம்ம கஞ்சுங்கிற பிரத்யை ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ராமங்கிற சப்தம் கிடைக்கிறது. ஸோ தட் இஸ் கால்ட் த எட்டிமாலஜி. தட் இஸ் த நிருக்தம். நிருக்தம் இஸ் கனெக்டட் டு த இயர்ஸ். ஓகே, சிக்ஷா நோஸ், வியாக்கரணம் மவுத், சந்தக தட் இஸ் சந்தஸ், பாதம், நிருக்தம் இயர்ஸ். ஓகே, அண்ட் தென் ஜோதிஷம். ஜோதிஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜோதிஷம்னா நம்ம நினைக்கிறோம் ஒன்லி ஜாதகம் பார்க்கறது, அஸ்ட்ராலஜின்னு. இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் அஸ்ட்ரானமி ஆல்சோ இன்க்ளூடட், த ஸ்டடி ஆஃப் த பிளானட்ஸ். அதுல தான் நம்ம ஒரு பார்த்தா அஸ்ட்ராலஜி, ஸ்டடி ஆஃப் த ஸ்டார்ஸ், ஸ்டடி ஆஃப் த மூன், எங்க சன்னுக்கு எத்தனை மைல்ஸ் அவே ஃப்ரம் த எர்த், தட் இஸ் ஆல் அஸ்ட்ரானமி. That does not come in astrology. Astrology இந்த 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் அதுதான் வரும் அஸ்ட்ராலஜில. ஆனா this is astronomy. So அவ என்ன சொல்றா? ஜோதிஷம் is another வேதாங்கம் which is connected to the eyes. Okay, இப்ப ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பார்ட். அடுத்தது கல்ப. கல்பம்னா என்னதுன்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு சாஸ்திரம், இப்ப நம்ம ஆத்துல ஒரு யஜ்யம் பண்றோம், ஒரு யாகம் பண்றோம். இப்போ நம்ம வந்து இப்ப வந்து சின்ன சின்னதா நம்ம ஆத்துல வந்து பண்றோம், ஒரு சின்ன ஹோமம் பண்றோம்னா நம்மள்ட்ட இருக்கு. பட் நீங்க அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ரிஷிகள் முனிகள் எல்லாரும் வந்து யாகம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த யாக குண்டத்துல அவ எவ்வளவு போடுவா. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு யாக குண்டம் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்னென்ன வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும், அது வந்து கல்பம் அது சொல்லும். அண்ட் கல்பம் ஆல்சோ வில் டெல் வாட் ஹேஸ் டு பி பிராக்டிஸ்ட். இப்ப நம்ம லைஃப்ல நம்ம சாஸ்திரத்துல நீங்க என்னென்னலாம் பிராக்டிஸ் பண்ணணும். தெர் ஆர் மெனி சூத்ராஸ், கிரகிய சூத்திரம், சுல்ப சூத்திரம், சூத்திரமா வரும். அது எல்லாமே வந்து இதுலதான் வரும். தட் வில் கம் இன் கல்பா ஒன்லி.
அந்த கிரகிய சூத்திரம்ல பார்த்தேன்னா நம்ம பிறந்தது நாமகரணம்ல இருந்து ஆரம்பிச்சு டெத் இது வரைக்கும் போகும் இந்த சூத்ராஸ். They will be telling what all rituals you have to do. என்னென்ன ரிச்சுவல்லாம் நீ வந்து ஃபாலோ பண்ணணும். That is all the what says Kalpaha. So these are the 6 Vedangas. இப்ப இந்த வேதாங்கத்துல நம்ம என்ன படிக்க போறோம்? நம்ம வந்து வியாக்கரணம். அது வியாக்கரணம்ங்கிற சப்தமோடு உற்பத்தியை நம்ம முதல்ல பார்ப்போம். வி உபசர்க்கம், ஆ உபசர்க்கம் நம்ம படிச்சதுனால நம்மளுக்கே தெரியணும். கிரு தாத்து லுட்டு பிரத்யயா. அப்போ வி பிளஸ் ஆ பிளஸ் கிரு தாத்து பிளஸ் லுட்டு பிரத்யா. லுட்டு வந்து அனன்னு வரும் நமக்கு. அதனால வியாக்கரணம். நம்ம லுட்டுனா ஆல்வேஸ் இட் வில் பி நபும்சகலிங்கம்னு நம்ம படிச்சோம். அதனால வியாக்கரணம். ஸோ இந்த வியாக்கரணம் வந்து தேவர் 9 grammarians பிஃபோர் பாணினி. இப்ப ஆஞ்சநேயர் வந்து அந்த 9 பேர்த்தையும் கத்துண்டா அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல உண்டு. அதுக்கப்புறமா why Panini is considered to be the grammarian na, he formulated everything. Scientifica he formulated. So எப்படி எப்படி இருக்கணும் அதுக்கு முன்னாடியும் வந்து நம்மளுக்கு கிராமர் இருந்துதான் இருக்கு. எவ்ரிதிங் ஹேட் கிராமட்டிக்கல். நீங்க பழைய ஒரு எப்பயாவது டைம் கிடைக்கும் பொழுது பழைய வேதம் ஏதாவது ஒண்ணு எடுத்து பாருங்க. இப்ப நீங்க பண்ணற நம்ம பண்ணற அந்த கிராமட்டிக்கல் நக்காராஸ் will be different there. It will not be the same. நிறைய இடத்துல சிமிலரா இருக்கும், நிறைய இடத்துல டிஸ்சிமிலரா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னானா that was not formulated, but chandas was formulated. அவளுக்கு வேதங்கள்ல ரிஷிகள்லாம் it was a oral tradition தான். நம்மளுது எழுத்து வடிவத்துல எதுவுமே கிடையாது. ஸோ ஓரலா சொல்லும் பொழுது the speech, the connotation, the intonation, அதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், இவ்வளவுதான் அந்த மீட்டர் இருக்கணும் அப்படின்னு அந்த மீட்டருக்கு தக்கன சுருக்கின்றார். So that was what the grammarians did. But they also were very good grammarians. But when Panini came, he said, okay, நான் வியாக்கரணத்தை வந்து நான் வந்து formulate பண்ணணும். Formulate பண்ணி he wrote all the sutras. He brought the whole Vyakaranam into sutras. Okay, so that is Panini. Atraya Munaya. 3 பேர். ஒன்னு பாணினி, அவர் எழுதிட்டார் சூத்திரமெல்லாம், சூத்திரக்காரா. அடுத்தது வார்த்திகக்காரர், அவர் தான் காத்தியாயனா அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து என்ன பண்ணினார்? What are all to be added or what are all to be deleted? There may be some things which are there, a repetition இருந்தானா எடுத்துட்டு, ரெப்பிட்டிஷன் இல்லை இந்த இடத்துல இந்த வேர்டு வந்தா கரெக்டா இன்னும் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணினார். அடுத்தது பதஞ்சலிக்கு மகாபாஷ்யம், he wrote the பாஷ்யம். அதாவது மகாபாஷ்யம் வந்து இட்ஸ் a very big thing. நம்ம யாராலையும் ஆர்ட்ல எல்லாம் வச்சு படிக்க முடியாது. இட் வில் பி அவைலபிள் ஒன்லி இன் த லைப்ரரிஸ். ஏன்னா அதுல ஒரு சேயிங்கே இருக்கு, மகாபாஷ்யம் வா பட்டனீயம், மகாராஜ்யம் வா சாசனீயம். நீ ஒரு மகாராஜ்யத்தை ஆளறதும் ஒண்ணுதான், மகாபாஷ்யத்தை படிக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த அளவுக்கு பெருசா பதஞ்சலி வந்து எழுதி வச்சிருக்காரு. அவர் ஒவ்வொன்றுக்கும் மீனிங் எழுதி, ஸோ நம்ம கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. கிடைக்க முதல்ல மகாபாஷ்யம் நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா கொண்டு வருவோம். நம்ம வந்து ஒரு சித்தாந்த கௌமுதி கொண்டு வருவோம். அடுத்தது அதிலையும் சின்னதா கொண்டு வருவோம். மத்தி லகு, அதாவது மத்தியம சித்த கௌமுதி கொண்டு வந்தா, அப்புறமா அதுவும் பெருசா இருக்குன்னு சொல்லி லகு சித்தாந்த கௌமுதி அப்படின்னு கொண்டு வரோம். ஸோ இப்போ நம்ம படிக்கிறது தட் இஸ் நம்மளுடைய டைம்ஸ்ல இருக்கிறது வந்து லகு சித்தாந்த கௌமுதி தான். ஏன்னா அந்த சித்தாந்தம் ஆஃப் கிராமர் இஸ் டாட் லகுவா. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லேர்ன், பட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லேர்ன் ஃபாஸ்ட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லேர்ன் ஷார்ட், nobody wants very big things. Okay, this is all about Vyakaranam. இப்போ பாணினியோட சூத்திரம். So what is the sutram? I said it is an authority. இப்போ இந்த சூத்திரத்துக்கு வந்து லட்சணங்கள். The sutram has got லட்சணம். இப்போ நம்ம படிக்கிறவாள்லாம் யாரு?
நம்ம படிக்கிறவாள்லாம் we know மேட்டரை படிக்கிறோம். இப்போ வந்து படிக்கிறோம், we know what it is. ஆனா வந்து சூத்திரத்துல வந்து என்னென்ன லட்சணங்கள் இருக்கணும். எனிதிங் நான் சும்மா ஜானி ஜானி எஸ் பப்பான்னு அது சின்ன சென்டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு சூத்திரம்னு சொல்லிட முடியாது. அந்த சூத்திரத்துக்கு என்னென்ன லட்சணம் இருக்குன்னு அது அவ கிரமாரியல் சொல்லியிருக்கா. ஒரு 6 லட்சணம் இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் அல்பாட்சரம். அல்பாட்சரம்னா என்ன? மினிமம் நம்பர் ஆஃப் அக்ஷரம்ஸ். சின்ன வெரி வெரி மினிமம். இந்த சூத்திரம் நிறைய இப்போ இப்ப நம்ம என்ன சொல்றோம், குணசந்தியோட சூத்திரம் வந்து ஆத் குணக. குண லெட்டர்ஸ்க்கு என்ன சூத்திரம்? அதே குணக. இப்போ ரொம்ப சின்னதுதான், சின்னதா இருக்கணும். ஸோ அல்ப அக்ஷரம், கொஞ்சமான லெட்டர்ஸ் தான் அதுல இருக்கலாம். ஸோ தட் should have minimum syllables. ஓகே. ஸோ அல்பானி அக்ஷராணி எஸ்ய தத் அல்பாட்சரம். இட்ஸ் அ பகுவிரீஹி சமாசா. அடுத்தது அசந்திக்தம். அசந்திக்தம்னா it should be, there should be no doubt at all. சந்திக்தம்னா டவுட். அசந்திக்தம்னா இங்க நை தத்புருஷ. நோ டவுட் அட் ஆல், there should be no doubt. நான் அதே குணகா சொல்லியாச்சுன்னா இட் இஸ் ரெஃபரிங் ஒன்லி டு த குணா லெட்டர்ஸ். எனக்கு டவுட் வரக்கூடாது, இது விருத்தியில வருமோ, அங்க வருமோ, இங்க வருமோ எல்லாம் கிடையாது. ஸோ அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத். சாரவத்னா என்ன? there should be a lot of essence in it. அதுக்காண்டி நான் சும்மா 4 அக்ஷரத்தை வச்சு ஒரு சூத்திரத்தை பண்ணிட்டு அதுல மீனிங்கே இல்லை அப்படின்னா சாரவத். ஸோ இட்ஸ் இஸ் சாரக அஸ்ய அஸ்தி இதி சாரவத். மத்து பிரத்யய். அடுத்தது விஸ்வத்தோ முகம். விஸ்வதக முகம் யஸ்ய தத். விஸ்வத்தோ முகம் அப்படின்னா என்ன? இட் should be applicable on all occasions. எங்க வேணாலும். இப்போ ஒரு சூத்திரம் உண்டு, சாக்கல்யஸ்ய லோபக அப்படின்னு ஒரு சூத்திரம். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இப்ப சாக்கல்யருங்கிற கிராமர் முன்னாடி பாணினிக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அவர் வந்து சாக்கல்யரை வந்து லோப ஆகணும் இங்கன்னு சொல்லியிருக்கார். யூ கேன் டேக் இட் ஆர் நீட் நாட் டேக் இட். இந்த மாதிரி சாக்கட்டாயன சாக்கல்ய அவங்களோட எல்லாம் வந்ததுன்னா யூ கேன் ஐதர் டேக் இட் ஆர் யூ நீட் நாட் டேக் இட் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த சாக்கல்யஸ்ய லோபக அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சாக்கல்யஸ்ய லோபக ஒண்ணுக்கு மட்டும் அப்ளை ஆச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுவோம், லோபக வரும்போது. ஸோ இட் should be applicable everywhere. அதுதான் விஸ்வத்தோ. அப்புறம் அஸ்தோபம். அஸ்தோபம்னா நாஸ்தோபம். நாஸ்தோபம்னா there should be no interjections or a filler. அதாவது இந்த ஃபில்லர்னா நீங்க பார்த்திருப்பேன் நிறைய ஸ்லோகத்துல எல்லாம் நடுவுல வந்து ஹீ அப்படின்னு வரும். அந்த ஹீ எல்லாம் ஏன் போடுறா? போயட்ஸ் எல்லாம் they are all fillers. அதுகளுக்கு மீனிங்கே கிடையாது, சும்மா ஹீன்னு வந்திருக்கும். ஆனா அது வந்து ஃபில்லர். அப்போ இந்த ஃபில்லர் எல்லாம் சூத்திரத்துல இருக்கக்கூடாது. நோ எக்ஸ்கிளமேஷன் மார்க். So that is called astobam. Anavadyam. Anavadyamna there should be no defect. Okay, so it should be anavadyam. Again, na avadyam, nai tatpurusha. So whatever you convey through the sutra, it should be without any fault. So alpaksharam, asandigdam, nanuprayanga. பட் எதுக்கும் சொல்றேன், சாரவத், விஸ்வதோமுகம், அஸ்தோபம், அனவத்தியம். இந்த 6 குவாலிட்டிஸும் சூத்ரால இருக்கிறது. So these 6 qualities a sutra will have. So what are the sutras? என்னெல்லாம் சூத்ரா இருக்கு? சன்யா சூத்திரம், பாரிபாஷிக சூத்திரம், நியம சூத்திரம், விதி சூத்திரம், அதிகார சூத்திரம், அதிதேச சூத்திரம், இதுவும் இருக்கும். இது நம்ம சூத்திரம் படிக்க படிக்க நீங்க நான் புக்லயும் இருக்கும், இல்லைனாலும் we can see whenever we see a sutram which is going to do some action, that is called a vidhi sutram. When it says இப்ப அதே குணக அப்படின்னு சொல்றது, அத்து
ஏங் இந்த ரெண்டும் குணா லெட்டர்ஸ். இட் இஸ் அ சங்யா பிகாஸ் இட் இஸ் அ நேம் தட் இஸ் கிவன். அதே குணக குணகங்கிறதுக்கு எதெல்லாம் குணக அத்து அத்து டகாரால எண்டாறது எல்லாமே ஆ போட்டு டகாரா போட்டோம்னா ஹஸ்வம்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த லெட்டர் மட்டும்தான் அப்படின்னு டகாரால எண்டாச்சுன்னா. அப்போ அடுத்தது ஏங். ஏங்ல என்ன வரும் நம்மளுக்கு தெரியும், ஏ ஓ வரும். பாணினியோட நம்ம மாயேஸ்வர சூத்திராணி பண்ணி. ஸோ ஆ ஏ ஓ குணா, தே ஆர் த குணா லெட்டர்ஸ். விருத்தி ரேச்சி பாணினி வந்து அஷ்டாத்தியாயி ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சூத்திரம் he wrote was விருத்தி ரேச்சி. ஏன் விருத்தி ரேச்சி எழுதினார்னு கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, விருத்தி அப்படின்னா மங்களம், விருத்தினா குரோயிங், விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்ல ஒரு குடும்பம் விருத்தி அடையணும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது. சோ இவர் வந்து மங்கள ஸ்லோகமே எழுதலையா. சோ எல்லா விருத்திங்கிற வேர்டை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். விருத்தி ரேச்சி. So விருத்தி லெட்டர்ஸ் H are the விருத்தி லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி விருத்தி ராதைச். அப்போ அதே குணக வரும்போது ஆத் குணகன்னு வரும். ஆத் குணக. இப்ப ஆத் அப்படின்னா என்னது, ஆ ஆக்காராங்க ஆத்து, ஆத்தோடு குணக அப்படின்னா இப்ப இந்த இதுல வந்து நம்ம வந்து சூத்திரம் படிப்போம். அது வந்து விதி சூத்திரம். இப்போ குணசந்தி வரத்துக்கு எந்த சூத்திரம் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி தான் we are going to see the சூத்திரம்ஸ். இப்ப இந்த சூத்திரம்ஸ்ல போகிறதுக்கு முன்னாடி there is one thing that you ought to know. இதுல வந்து இது வந்து ஒரு அதிகாரம் இருக்கு. that is that there is a சூத்திரம் which is called பூர்வத்ரா சித்தம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தட் இஸ் 8.2.1. அந்த சூத்திரம் இஸ் பூர்வத்ரா சித்தம். ஸோ வாட் இஸ் திஸ் பூர்வத்ரா சித்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது என்னது இது, வாட் இஸ் திஸ் பூர்வத்ரா சித்தம்? ஓகே, இப்போ ஐ வில் ஜஸ்ட் ஷேர் திஸ். ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் யோமா அண்ட் கெப்ட் ஃபார் யூ. What is Purvatra Siddham? So you ought to know that. Yeah, I'll just share the photo with you. Yeah, are you able to see? One of you can please unmute and tell me. Yes, Mata. Yes, Mata. Okay, okay. இப்போ நான் வந்து இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, பாணினியோட 8 chapters 8 அத்தியாயம் இருக்கு. and there are 4 padas in each chapter. இப்போ சபாத சப்தாத்தியாயி தென் திரிபாதி இது எப்படி பிரிச்சிருக்குங்கிறத பாருங்க. சபாத சப்தாத்தியாயி. அப்போ இங்க வந்து சபாத சப்தாத்தியாயிங்கிறது 8.1 வரைக்கும் வரும் ஃபுல்லா. 8.2ல இருந்து 8.4 முடிகிற வரைக்கும் it is called the Tripadi. Okay, so that is called the Sapada, அதாவது சப்தாத்தியாயி. This is called 8.2ல இருந்து this is called the Tripadi. இங்க 3 பாதம் தான் இருக்கு. So the next photo I'll show you. இப்போ பாருங்க 8.1.74 1.1.1ல இருந்து 8.1.74 வரைக்கும் சபாத சப்தாத்தியாயில வந்துடும். திரிபாதியில 8.1.74ல இருந்து 8.4.68, that is 8.2. அதான் சொல்லுறது பூர்வத்ரா சித்தத்தை பத்தி. ஓகே, சோ இதுல இருந்து 8.2ல இருந்து it is called திரிபாதி. இப்போ
சபாத சப்தாத்தியாயி பிரதி திரிபாதி அசித்தா. இப்ப பூர்வத்திர அசித்தம் இப்படிதான் நம்ம பிரிக்கணும். பூர்வத்ரா சித்தம்ங்கிற சூத்திரத்தை நம்ம பிரிச்சோம்னா பூர்வத்திர பூர்வமா இருக்கிறது அசித்தமாகும். ஓகே, இப்போ ஒரு ஆரோ போட்டிருக்கா பாருங்க. அதாவது நீங்க சின்னதுல இருந்து பெருசுக்கு போலாம். அப்படிதான் நம்ம ஈஸியா புரிஞ்சுப்போம். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு நீங்க போக முடியும். பெரிய நம்பர்ல இருந்து நீங்க சின்ன நம்பருக்கு போக முடியாது. இந்த சூத்திரம் நீங்க முதல்ல ஒரு சூத்திரத்தை 8.3ல எழுதிட்டு அடுத்த லைனு அதை வந்து ப்ரூவ் பண்ணறதுக்காக நீங்க 7.2ல இருந்து நீங்க ஒரு சூத்திரத்தை கொண்டு வர முடியாது. இட் இஸ் அகேன்ஸ்ட் த ரூல். ஓகே, இட் இஸ் அசித்தம். அதுதான் நம்ம பண்ணணும். வாட் இஸ் தட்? இட் இஸ் அசித்தம். சபாத சப்தாத்தியாயாம் பிரதி திரிபாதி அசித்தா. So this is the one. பாருங்க திருப்பியும் அதே மாதிரி திரிபாத்யாம் அப்பி பூர்வம் பத்தி பரம் சாஸ்திரம் அசித்தம். இந்த திரிபாதியில எப்படின்னா இப்ப 8.2.1 நீங்க பண்ணிட்டு நீங்க 8.3.15க்கு நீங்க போக முடியும். ஆனா 8.3.15 முடிச்சுட்டு நீங்க 8.2.2க்கு நீங்க போக முடியாது. சோ திரிபாதியிலையும் நீங்க சின்னதுல இருந்து நீங்க இத சின்னதா லாஜிக்கலா புரிஞ்சுக்கோங்க. சின்னதுல இருந்து பெருசுக்கு போக முடியும், பெருசுல இருந்து சின்னதுக்கு நீங்க வர முடியாது. இது ஒன் வே டிராபிக்னு சொல்லுவாங்க. ஒன் வே தான். திரும்பி வரும்பொழுது யூ cannot come back. If you go, you can go only further. Okay, that is what it is. இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். That is why I took the same example from here. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. புரியலைன்னா நான் எழுதி காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து this involves many சூத்திரம். இப்போ மேல வாங்கும் ஹரே பிளஸ் இஹ. Is everybody able to see the screen? Yes, Mata. Okay. இப்போ ஹரே பிளஸ் இஹ. இப்ப இது வந்து சபாத சப்தாத்தியாயில இருக்குது. இது வந்து எந்த சூத்திரம் வரும்? இதுக்கு என்ன சந்தி? இது முதல்ல நம்ம சந்தியை பார்த்துப்போம். ஏகாரா முதல்ல நம்மளுக்கு என்ன வரும்? ஏக்கு பின்னாடி ஒரு அச்சு வந்ததுன்னா நம்மளுக்கு ஏச்சோ அயவாயவக யாந்தா வாந்தா தேச சந்தி அயாதி சந்தி. ஓகே, சோ ஏ பிளஸ் அச்சு பின்னாடி. சோ ஹரே பிளஸ் இஹ நம்ம எப்படி பண்ணுவோம்? அது ஹரை பிளஸ் இஹ. ஓகே, இப்போ there is one சூத்திரம் I told you, லோபக சாக்கல்யஸ்ய. லோபக சாக்கல்யஸ்ய 8.3.19ல இருக்கு. இப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம். நம்ம வந்து அச்சந்தி படிக்கும் பொழுது இந்த யகார வகார லோப்பன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஐ திங்க் நம்ம பரீட்சையாலேயே படிச்சோம்னு நினைக்கிறாங்க. யகார வகார லோப்பமாகும் அப்படின்னு சில இதுல படிச்சிருக்கோம். சோ இங்க என்ன ஆகும்? ஹரை ஹரைஹ. There can be one which can be haraiha. There can be another form. I told you this is optional. Okay, this is only optional. The lopa shakalyasya ba அப்படினு இருக்கும். பானா it's optional. அப்போ ஹரைஹ. அப்போ இந்த யகாரா வகாரா லோபமான டைம்ல ஹரைஹன்னு வந்துரும். The yakara becomes lopa. So haraiha. இப்போ லோபக சாக்கல்யஸ்ய இந்த லோப சாக்கல்யஸ்ய நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா யகாரஸ்ய லோப. யகாரஸ்ய லோபனால ஹர பிளஸ் இஹ. ஓகே, இப்ப நம்மளுக்கு ஹர பிளஸ் இஹ கிடைச்சது. இங்க நம்மளால என்ன சூத்திரம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஆ பிளஸ் இ நம்ம என்ன பண்ணலாம்? எனிபடி? ஆ பிளஸ் இ என்ன சூத்திரம் வரும்?
என்ன வரும்? குணஸ் குண. ஆ பிளஸ் இ வந்து ஆ பிளஸ் இ வில் பிகம் ஏ குண. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ வந்து குணம் பண்ணினேன்னா குணத்தோட சூத்திரம் என்ன? 6.1.87. நீ ஆல்ரெடி லோப சாக்கல்ய 8.3 பண்ணிட்ட. அதனால இங்க இருந்து இங்க போக முடியாது. Are you able to catch my point now? ஆமாத்தா. Everybody, if you have doubt, ask me now itself. அதுக்காக தான் இந்த பேஜை நான் எடுத்து வச்சிருந்தேன், ஈஸியா புரியணும்னு. இல்லைன்னா ஐ வில் ரைட் அண்ட் ஷோ. புரியுறதா? எஸ் ஜி. இன்னும் ஒரு தடவை கூட சொல்லுங்க மாதா. ஓகே. அதாவதுமா ஹரே பிளஸ் இஹ நம்ம வந்து என்ன சந்தி யூஸ் பண்றோம்? ஏ பிளஸ் இ. அச்சு. when அச்சு is followed by the h letters followed by அச்சு என்ன ஆகும்? யா or வா will come. so யாந்தா வாந்தா தேச சந்தி இது நம்ம படிச்சிருக்கோம், which is also known as ஐஆர். யாரோ மியூட்ல இல்ல, எக்கோ அடிக்கிறது. அப்போ ஹரை பிளஸ் இஹ. so ஹரை இஹ. ஓகே, அப்படின்னு ஒரு ஃபார்ம் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ there is a சூத்திரம் லோபஹ சாக்கல்யஸ்ய which is in 8.3.19. so the yakara becomes lopa. so hara plus iha னு ஆயிடுது. அப்போ இந்த ஹரா பிளஸ் இஹால மறுபடியும் நம்ம குணசந்தி பண்ண முடியாது. ஏன்னா ஆத் குணா ஒரு சூத்திரம் 6.1.87. okay, so you have to see that you cannot do it if yakara lopa ஆனாலும் இது 8.3 ல இருந்து உங்களால 6.1 க்கு you cannot come back. are you okay with me? கரெக்டா இருக்கா? புரிஞ்சுதா உங்களுக்கு? தெரிஞ்சது. so this is what first we have to. so this is what we have to first know when we start to learn the sutrams. நம்ம சூத்திரம் படிக்கும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கணும். பூர்வத்ரா சூத்திரம் தெரியலைன்னா நம்ம சூத்திரமோட நம்ம சந்தி படிக்கும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பா மாட்டிப்போம், எங்கேயாவது மாட்டிப்போம். இந்த ஹரா பிளஸ் இஹா அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி பின்னாடி ரோரி எல்லாம் வரும் விசர்க சந்தியில. ஸோ நிறைய but again one thing I want to tell you, there is always an exception to the rule. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கோம். எல்லா ரூலுக்கும் there will be an exception. அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் வரும்பொழுது sometimes we will be using it. okay, so இதுதான், this is the introduction I wanted to give before I go into the Hal Sandhi. And regarding the Hal Sandhi, I think I had sent the paper to all of you, and that you would have seen. Saroda the notes and anpinne because yeah. print out எடுக்க சொல்லிருக்கேன் மாதா. print out எடுத்து வச்சிருந்தேலா? சொல்லிருந்தேன் நீங்க எடுத்து. ஏன்னா நம்ம பிரிண்ட் அவுட் வச்சிருந்தோம்னா நம்ம படிச்சிடலாம். சார் ஹஸ் given wonderful notes for that. ஸோ அதுவே நான் சொன்னதோட இன்னும் சாரோடது வந்து இனிமே நல்லா இருக்கும். ப்ளீஸ் கீப் இட் ஓப்பன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரீட் இட். யூ வாண்ட் மீ டு ஸ்க்ரீன் ஷேர்? ஐ வில் ஸ்க்ரீன் ஷேர். Have all of you got it here or shall I screen share? இருக்கு மாதா. பிரிண்ட் எல்லாருமே அவுட் இல்ல நாங்க எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம் மேடம். சரி, ஓகே, குட். I just read. மாதா ஒண்ணே எனக்கு புரியல. சொல்லுங்க. சார்த சப்தத்தின்னு சொல்லிட்டு சபாத சப்தாத்யாயி அஷ்டாத்தியாயில சப்தாத்தியாயில அப்போ சார்த சப்தாயி 7 point something தானே வரும் இல்லையா? ஆமா, அது இல்ல அப்படி கிடையாது. அவ வந்து அத சபாத சப்தாத்தியாயி அப்படிங்கிறா.
that is the word that is given. Okay. சபாத அப்படின்னா கால். கால். ஆமா. ஆனா அதாவது அந்த 8 பாகமா வச்சுண்டு, ஓகே, அதை 8ஆ வச்சுண்டு அத வந்து உங்களுக்கு 7ஆ பிரிக்கிறா. 7 ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பாதம் 8ல, ஆனா அங்க அஷ்டான்னு கொடுக்க மாட்டா. சரி சரி. That is the grammatical word that is used. இப்போ 7 முடிஞ்சது 8ஆவது ஆரம்பங்கற மாதிரி. அது 8 தான். 8.1.74 ஓட தான் அது முடியுது. Thank you. ஓகே. அததான் நம்ம சபாத சப்தாத்தியாயின்னு சொல்றோம். அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? என்ன சபாத வந்ததுனால என்னமா 7.25 அப்படி எடுத்துக்கலாமே சபாதான்னு கொடுக்கறதுனால. ஆமா, 7.25 அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க வந்து அது 7.25, பார்வதி மேடம் கரெக்டா சொன்னாங்க, 7.25 அப்படின்னு எடுத்துக்கோங்க திரிபாதி. எஸ் சீதாராமன் சார். மாதா புரியுது. தேங்க் யூ. ஓகே. ஸோ வந்து I'll just read out. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஆல்ரெடி நான் சொன்னது சார் வந்து கொடுத்துருக்கார், பட் இன்னும் கிளியரா இருக்கு பாருங்க. Being highly phonetic, letters or sounds coming to close contact, they come make some changes. The changes are covered by Sandhi rules. Now at Sandhi, Visarga Sandhi நம்ம பார்த்துட்டோம். We'll be seeing the consonant Sandhi, Hal Sandhi. So they are all covered by Paninian Sutra. So it is a meta language, makes use of the Vibhakti notations. The Vibhakti notation is one thing that we will understand when we are doing a sutra. அப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம்? எண் சந்தியில இப்போ இது basis in sutra. இப்போ எண் சந்தியில we know that the ik pratyahara, yan pratyahara will go off. So when there is a nimittam of ach, so என்ன வருது? அது இக்கோ எனச்சி அப்படிங்கிற சூத்திரத்துல இக்கஹ அப்படிங்கிறது இட்ஸ் அ சஷ்டி. இக்கு இக்கு அப்படிங்கிறதுக்கு இக்குங்கிற அந்த பிராதிபதிகம்க்கு அப்போ இக்கஹங்கிறது ஷஷ்டி விபக்தியா வருது. ஓகே. அப்போ எண்ணு ஆதேசக, அப்ப எண்ணுங்கிறது ஆதேசம். ஸோ ஆல்வேஸ் we must keep in our mind ஷஷ்டி விபக்தியில it is the ஸ்தானி, it is the place where the action is going to take place. இப்போ இக்கோ எனச்சி அப்படிங்கிறதுல இக்கஹ, இக்கு லெட்டர்ஸ், இக்குல என்ன இருக்கு? இ உ ரு லு, இந்த 4 லெட்டர்ஸ் இக்கஹ. ஓகே. அப்ப எண்ண ஆதேசக, வாட் இஸ் த ஆதேச? எண் லெட்டர்ஸ். அப்ப யவ ர ல, திஸ் இஸ் த ஆதேச. அச்சி பரே, அச்சி பரே இஸ் த நிமித்தம். வாட் ஷுட் பி தேர்? என்ன கண்டிஷன்? நிமித்தம் இஸ் த கண்டிஷன் தேர். when an அச்சு பிரத்யாஹாரா follows. ஓகே. இப்ப இக்கஹக்கு பின்னாடி அச்சு இல்ல, ஹல் இருந்ததுன்னா you cannot do yan sandhi. So 3 factors are very important. The place where the action take place, எங்க action நடக்க போறது? What is the result of the action? The result of the action is the prathama vibhakti. Okay, that is the adesha. And what is the nimittam? So what is the condition? Where, how it will take place? எது இருந்தா, what is the condition? இந்த கண்டிஷன்ல இருந்தாதான் இதை நான் வாங்குவேன் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை சொல்றோம். அந்த மாதிரி பின்னாடி அச்சு இருந்தால்தான் இந்த இக்கு வந்து எண்ணா எடுத்துக்கும். இப்ப இக்கு பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஈயும் தாலு, இச்சு யஷானா தாலு. Here only ஸ்தானே அந்தரத்தமக plays a very important role. ஸ்தானம், இந்த உச்சாரண ஸ்தானம் நம்ம தினம் சொல்லுறோம். அது அந்தரமா என்ன ஸ்தானம் இருக்கோ அந்த ஸ்தானம் படி. அப்போ இக்கஹ ஸ்தானே எண் ஆதேசக அச்சி பரே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஈயோட இடத்துல என்ன வரும்? ஸ்தானே அந்தரத்தமகங்கிற அந்த சன்யா சூத்திரத்தை நம்ம இங்க யூஸ் பண்றோம். அப்ப ஸ்தானம் என்ன ஸ்தானம்? ஈ இஸ் இச்சு யஷானாம் தாலு. அப்போ ஈ ஏன்னா எண்ணுல என்ன இருக்கு? ய வ ர ல.
One minute, I will just. Give me 1 minute. Are you able to see the whiteboard? Yes, Mata. Okay. புரியுது. So, oh yeah. Okay. So, இப்போ இ உ உ and du. These are the ik pratyahara. Now, what is the yen pratyahara? Ya, ra, la, va. Yava, நம்ம என்ன சொல்லுவோம்? ஹய வரட். அப்ப யவ, ய, வ, ர, லன், அப்புறம் லன்னு வரும். Okay. So, not this way. In Panini grammar, it is the other way around. சாதாரணமா நம்ம சொல்லும் போது இப்படி வியாபாரால சொல்லுவோம். இது வந்து வியாபாரால. இப்ப ஈயோட ஸ்தானே அந்தரத்தமாக, நான் அதுதான் சொன்னேன். ஸ்தானே அந்தரத்தமாக வச்சுதான் இதை நம்ம சொல்லலாம். இக்குக்கு எண்ணு வருது, ஆனா எந்த லெட்டர் எதுக்கு வரும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. சோ இச்சு யஷானாம் தாலு, இச்சு யஷானாம் தாலு. அப்புறம் உ உப்பு பத்மானியானாம் ஓஷ்டௌ. ஆனா இங்க எதுவுமே இல்ல. உப்பு ஊவும் இல்ல, பூவும் இல்ல. பூனா பவர்க்கம், பவர்க்கமும் இல்ல. அப்போ வேற ஏதாவது இருக்கா? வகாரஸ்ய தந்தோஷ்டம். இப்ப இங்க ஒரே ஒண்ணுதான் இருக்கு, வகாரம் தான் இருக்கு. சோ ஊ will become va. Okay. ருட்டு ரஷானாம் மூர்தா. So ரு will become லுத்துலசானாம் தந்தாஹா. Okay. So இதுதான். So ஸ்தானே அந்தரத்தமாக plays a very important part. ஏன்னா இப்போ இன்னொன்னு இருக்கு. இப்ப சப்போசிங் நம்ம வந்து சொல்றோம், இப்போ வந்து இப்ப இது எதனால நம்ம வந்து இதுக்கு நம்ம ஸ்தானே அந்தரத்தமாக அப்படின்னு சொல்றோம்னா, ஏன்னா நம்ம வந்து ஏச்சோ அயவாய படிச்சிருக்கோம். இப்ப வந்து ஏச்ல வந்து என்ன வரும்? ஏ ஏ ஓ ஐ ஔ. கரெக்டா? ஏ ஏ ஐ. இப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அயவாயாவக, ஐ ஔ ஆய் ஆவ். அதனாலதான் இதுக்கு அயவாயாவக அப்படின்னு சந்தியும் பேரும் இருக்கு. இப்ப ஏக்கு என்ன வரும்? ஐ. இதுல மட்டும் என்ன சொல்லிடுறாரு பாணினி வந்து, அதுல வந்து என்ன சொன்னாரு? ஸ்தானே அந்தரத்தமாக நீ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றையோ நீ அந்த மாதிரி இக்கோ எனச்சிக்கு வை. ஆனா ஏச்சோ அயவாயவா வரும்போது அவர் என்ன சொல்லிடுறார்? யதா சங்கியம் அனுதேச சமானம்ங்கிறார். எப்படி அந்த ஆர்டர்ல வருதோ, யதா சங்கியம், அந்த சங்கியம் அந்த நம்பர் எப்படி வருதோ அது மாதிரியே நீ போட்டுக்கோ. There is no pronunciation effort here. இங்க வந்து நம்மளுக்கு உச்சாரண ஸ்தானம்லாம் வருது கிடையாது. இதுல வந்து ஏ அயவா அதனாலதான் அயவாயாவாக. ஓகே. சோ யதா சங்கியம் அனுதேச சமானம். அதனாலதான் ஸ்தானே அந்தரத்தமாக எங்க வருது நம்ம பார்க்கணும். யதா சங்கியம் அனுதேச சமானம். These are two things which we have to see in the making of a sutram.
அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இக்கஹ ஸ்தானே யன் ஆதேஷ அச்சி பரே. சோ இது வந்து எப்போதுமே 6th விபக்தியில தான் இருக்கும். இது எப்போதுமே ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும். இது வந்து எப்பொழுதுமே 7th தான் இருக்கும் நிமித்தம். Okay, so generally, but there can be places where this can be in the 5th also. அது நம்ம சில சூத்திரம் பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். ஓகே, this can be in the 5th also. அதாவது இது வந்து உங்களுக்கு ஷஷ்டி ஸ்தானே யோகே அப்படின்னு வரும். தஸ்மின் இத்தி பூர்வே நிர்திஷ்ட, அது பூர்வமா இருக்கிறது 7. தஸ்மாத் இத்தி உத்தரஸ்ய, அதுக்கு பின்னாடி இருக்கிறது பஞ்சமி. பின்னாடி வர்றது ஒண்ணு அப்படின்னு சொன்னான்னா அது பஞ்சமி வரும். ஃபார் அக்கஹ சவர்ணே தீர்க்கஹ. These are all very small sutrams where we all know what is the answer. இப்ப அக்கஹ சவரணே தீர்க்கஹ, இது வந்து சவரண தீர்க்க சந்தியோட சூத்திரம். இப்ப அக்கஹ அப்படின்னா என்னது? அக்கு லெட்டர்ஸ். அக்குல என்ன? அ இ உ ரு லு ஐ உன் ரு. கரெக்டா? இப்ப அக்கஹ சவரணே தீர்க்கஹ. அப்ப சவரணே, அப்ப அதோடைய சவரணம். சவரணம்னா என்னது? அத மாதிரியே இருக்கிற வர்ணம். சவரணம்னா ஆக்கு ஆ மட்டும் கிடையாது. சவரணம் இஸ் ஆ ஆ ஆ pluta also. We don't take pluta, but ஆ ஆ ஆ pluta வரைக்கும். So they are all சவரணம். ஆ has got 18 இது. அதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். அஷ்டாதச வேதா இருக்காது. ஒரு அகாரத்துல மட்டுமே அஷ்டாதச வரும். அப்போ அது எல்லாமே வரும். அதான் சவரணங்கிறது. சோ சவரணத்துலனாலதான் நம்ம ஆவும் ஆவும் இருக்கு. அக்கஹ இந்த இடத்துல அக்கஹ பிகம்ஸ் பஞ்சமி, 5th. ஏன்னா அக்கஹங்கிறது பஞ்சமிலையும் வரும், ஷஷ்டிலையும் வரும். ஆனா இந்த இடத்துல அதுக்கு பின்னாடி சவரணே. அப்போ அதுக்கு பின்னாடி சவரணம், அதோடைய சேம் வர்ணம் இருந்ததுன்னா what will be the result? தீர்க்கஹ. So a plus a or a, இங்கேயும் a will be, the result will be only a. So here this becomes the panchami. புரியுதா? டவுட் இருக்கா? I hope you have understood little at least. You can't understand in one day, but கொஞ்சம் புரிஞ்சா அப்புறமா when we go and do the sutras again and again, கொஞ்சம் சில formulas you have to know. What is the sthani, what is the nimittam, and what is the adesha, which vibhaktis they are. அப்பதான் உங்களுக்கு உத்தரத்துல பண்ணணுமா இல்ல அதுதான் ஸ்தானமா அப்படின்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல கரெக்டா தெரியறது பாருங்க. அக்கஹ, அக்கஹ வந்து ஸ்தானம் கிடையாது, இதுக்கு பின்னாடி வருது சவரணே. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விருத்தி இருக்கும், ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் விருத்தி இருக்கும். விருத்தினா the definition, the understanding. அந்த விருத்தியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். whether it is the 5th vibhakti or the 6th vibhakti, whether the action is going to take place there or the action is because of this, the action is being followed. Okay, but adesha will always be in the prathama vibhakti. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். Okay, I hope it is okay. Yeah. Yeah. So I think with this, I just wanted to do the introduction today. The introduction itself has taken me 1 hour to do. Koncham, I will just be sending some notes. Anything anybody wants to ask? So I'll be sending some notes regarding this. You can just go through it. This Saroda notes irukku, and I just thought I'll just read out through that.
அதனாலதான் இந்த எண் சந்தி வரும்பொழுது what is that நிமித்தம். So sir has also given பாருங்க the significance of vibhakti prathamala எண்ணு and then it has got a connection sambandha in shashti, then a nimittam is in 5th or 7th case. Okay, panchami or saptami. Okay, 7th case is the case of substitution, so that is the correct thing. Okay, so then he comes to the general principles of hal sandhi. இப்ப சஹல் சந்தி நம்ம பண்ண போறோம்னா அதுக்கு what are the general principles? இப்ப Sanskrit word will not end with more than one hal. Okay, ரெண்டு ஹல்லு வந்து சேர்ந்து வராது. தட் இஸ் அதுதான் ஒரு சூத்திரம் இருக்கு, சயோகாந்தஸ்ய லோபக. சயோக நம்ம படிச்சிருக்கோம். சயோகனா என்னது? the conjunct consonants. ஓகே, சம்யுக்த அக்ஷரம் அதான் சயோக. அது ரெண்டு conjunct consonants. அப்போ ரெண்டு கான்சனன்ஸ் வருது. அதுக்கும் பாணினி வந்து பின்னாடியே ஒரு சூத்திரம் போட்டுட்டாரு, அலோந்தஸ்ய லோபகன்னு. அல்லுனா என்னது? ஆலேந்து ஆரம்பிச்சு இல்லு வரைக்கும். So all the vowels and all the consonants. அப்போ நமக்கு வந்து என்னது? ரெண்டு ஹல் வந்து சேர்ந்து வந்தானா லோபமாகும். பாணினி என்ன சொல்றாருன்னா ரெண்டு சேர்ந்து வந்தானா எது வந்து லோபமாகும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. ரெண்டு இருக்கு, பிரதமா உள்ளது லோபமாகுமா, பின்னாடி இருக்கிறது லோபமாகுமா அப்படின்னா பாணினி என்ன சொல்றார்? அந்த அலந்தஸ்ய, அதாவது எது வந்து கடைசியில இருக்கோ அதுதான் உங்களுக்கு லோபமாகும் அப்படின்னா அதுக்கும் ஒண்ணு சொல்லிட்டார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஃபைனல் கான்சனன்ட் two hull coming together, the final hull need to be dropped. இப்போ மருத் பிளஸ் சூ, இப்போ மருத்துங்கிற சப்தம் அதுல சூ போட்டானா அது மருத். அப்போ மருத் அந்த ஊ வந்து போயிடும் டியூ டு த உபதேச அச்சனாசிக்காயிட்டு. இப்போ மருத்து தான். அப்போ மருத்ஸ்ன்னு வந்தானா நம்ம ரூல் படி என்னது? ரெண்டு கான்சனன்ட் இருந்ததுன்னா ஒரு லாஸ்ட் கான்சனன்ட் should be dropped. So maruts. So the above rule is not applicable when the final hull is preceded by rekha. பாருங்க, இங்கேயும் ஒரு அபவாதம் இருக்கு. when it is preceded by refa, இப்ப ரேஃபாவா இருந்ததுன்னா அப்போ வராது. அது எதனால வராதுங்கிறத I will tell you. ஏன்னா ரேஃபா is also comes for விசர்க. ஓகே, விசர்கத்தை வந்து நம்ம சகாரம்ங்கிறோம், கிடையாது. அது வந்து ரேஃபாவா மாறும். many actions going on. So அதனாலதான் அது அப்படி போட்டிருக்காங்க. அப்போ what are சார் கொடுத்துருக்கல, the pada can only end with one of the following consonants. பாருங்க, இதை நம்ம பை ஹார்ட் பண்ணிட்டாலே போதும். எதால நம்மளுக்கு எண்ட் ஆகும் ஒரு பதம்? I'm just reading without the halantam. Kata tapa nga na ma visarga. Kata tapa nga na ma. So 7 consonants and visarga. These are the ones which with the pada can end. So all the others are reduced to one. For example, the final chavarga is reduced to kavarga. The vach vandu vaaka maru. Okay. The final ha is reduced to takara. The final tavarga and shavarga, these are all I have to show you. See, sir, example. Cerebrals. Somebody is Vijayalakshmi madam. Mute போட்டுக்கலாமா? அம்மா வேணும், அம்மா வேணும், அம்மா வேணும், அம்மா வேணும். அம்மா Vijayalakshmi madam. I'm trying to mute her. Have I muted her? Yeah. Okay. So I was reading to you that, yeah.
So இது வந்து நம்ம கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போமா. I think we will see this in the next class. Tavarga, Pravrish is Pravrit. Then Tavarga, Suhrid will be Suhrid. Then Pakara will be Kukub, will be Kukub. Then Sakara and Refa, their Kavis will become Kavihi. And Pittaha, Pittara, I don't know, will be Pittaha. Okay. Yeah, so that will be there, very fast there. இதோட நம்ம just stop பண்ணிப்போம். The other, the 3.5 வந்து I will also do it in the next class again. The whole பண்ணிட்டு I will start with the sutra, Jalam just. Okay, the rules மட்டும் just go through it, and I will also send some notes. Yeah. மத்த annexure 2 கொடுத்திருக்கே அது என்னது?